அதாவது 6ஆம் வகுப்பு தமிழில் 2ஆம் பருவத்தில் உள்ள தமிழர் திருவிழா. அன்னைக்கு பார்த்த தமிழர் திருவிழாலேருந்து பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட்டது? விநாயகர் சதுர்த்தி, இந்திர விழா, பொங்கல் விழா, தீபாவளி இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மலை கடவுளை வழிபடும் நோக்கத்தில் அந்த காலத்தில் போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி இந்திர விழா. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்திர விழா. இந்திர விழா தான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மலைக்கடவுளை வழிபடும் நோக்கத்தில் அந்த காலத்தில் இந்திர விழா அப்படிங்கிற போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட்டதுன்னு கேட்காங்க. இந்திர விழான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தை மாதத்தின் முதல் நாள், அதாவது தை மாதத்தோட முதல் நாள் என்னவா கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எடுக்காங்க. இந்திர விழா, தீபாவளி, பொங்கல் விழா, மேற்கண்ட அனைத்தும். தை மாதத்தின் முதல் நாள்ங்கிற போது நமக்கே தெரியும் பொங்கல் விழா. ஆப்ஷன் சி பொங்கல் விழா அப்படிங்கிற விழா தான் என்ன செய்யப்படும், கொண்டாடப்படும் சொல்லப்பட்டிருக்கு. 2வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொங்கி பெருகி வருவது எது? அதாவது பொங்கி பால் போல பொங்கி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எதுன்னு கேட்டிருக்காங்க. இடிமின்னல், மழை, தீபாவளி, பொங்கல் விழா அப்படின்னு பார்க்கும்போது பொங்கி பெருகி வருவது ஆப்ஷன் டி பொங்கல் விழா. அதாவது 3வது கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி பொங்கல் விழா அப்படிங்கிற ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4வது கொஸ்டின், மாடு எனும் சொல்லுக்கு பொருள் என்ன? மாடு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பணம், செல்வம், மழை, கோடை காலம். அதாவது பணம், செல்வம், மழை, கோடை காலம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மாடு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பொருள்? ஆப்ஷன் பி செல்வம் அப்படிங்கிறது தான் மாடு எனும் சொல்லுக்கு பொருள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் ஆப்ஷன் பி தான் அப்போ 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மஞ்சு விரட்டு என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் இதுதான் ஆன்சர். 3மே வரும். மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 5வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ் முதல் நாளில் எந்த ஆண்டு தொடங்குகிறது? திருவள்ளுவர் ஆண்டு, சாகா வருடம், தபசு வருடம், அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். இந்த 3ஐயும் கொடுத்து மொத்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ தை முதல் நாளில் எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர்